ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி தமிழச்சி. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லவ் பேர்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்டோரியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாங்க. மேடைக்கு சென்று இருவரையும் வாழ்த்தினாள் பிரியா. ஹாப்பி மேரிட் லைஃப் சிவாமா என்று சொல்லிவிட்டு மேடையிலிருந்து இறங்கி ஓடினாள். மாமா மாமா என்று ஆசையாக வாய் நிறைய கூப்பிட்டவளுக்கு ஏனோ வார்த்தைகள் வரவில்லை. மா என்பதோடு நிறுத்திவிட்டாள். திருமணம் முடிந்த கையோடு மறுநாள் காலையில் வழக்கம்போல் சிவாவின் கண்கள் பிரியாவையே தேடின. பிரியா காலேஜுக்கு கிளம்பினாள். அவள் வெளியில் வந்தவுடன் அவள் அவனை பார்க்கவில்லை. ஆனாலும் சிவா அவளையே பார்த்த வண்ணம் இருந்தான். சிவாவின் மனைவி, என்னங்க என்னங்க என்ன பிரியா என்றான் அவசரத்தில். பிரியாவா, அது யாருங்க என்றாள். அது அது நம்ம வீட்டுக்கு ஒரு பக்கத்து வீட்டு குழந்தை வரும். அது எப்போ பாரு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த பாப்பாவான்னு நினச்சிட்டேன் என்று ஒரு வழியாக சமாளித்தான். இப்படியே 6 மாதம் 1 வருடம் என நாட்கள் ஓடின. இந்த ஸ்டோரிக்கு இடையில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. அது என்ன அப்படின்னா, this video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிரியாவிற்கு இன்று திருமணம். மணமேடையில் அழகு தேவதையைப் போல் ஜொலித்தாள். சிவாவும் திருமணத்திற்கு சென்றிருந்தான். மணக்கோலத்தில் தன்னை கற்பனை செய்து பார்த்தான். ஏங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா என்று பக்கத்தில் ஒருவர் கேட்க, இல்லைங்க வேண்டாங்க, எனக்கு கோல்டு இருக்குது, அதனால எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வேண்டாம் என்று சொன்னான். மேடைக்கு சென்று ஹாப்பி மேரிட் லைஃப் பிரியா என்றான். பிறகு கிளம்பினான். திருமணம் முடிந்த மறுநாள் பிரியா அவரது கணவர் ஊருக்கு செல்ல வேண்டி இருந்தது. சிவாவிற்கு கால் செய்தாள். உங்களை பார்க்க வேண்டும் என்றாள். இருவரும் சந்தித்தனர். சிவா மாமா, நான் போயிட்டு வர்றேன் என்றாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனது காதில் அந்த வார்த்தை ஒலிக்க கண்ணீர் அவனையும் கேட்காமல் கண்களில் வழிந்தோடியது. பிரியா, உன்னை கட்டிக்கணும் போல இருக்குடி என்று கட்டியணைத்தான். சரிங்க, நான் கிளம்பணும் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். இதனை பார்த்த சிவாவின் மனைவி, ஏங்க என்னம்மா என்றான் கண்களை துடைத்த வண்ணம். இவ்வளவு நாளாக நீங்கள் என்ன விரும்பலல்ல, என்ன விருப்பம் இல்லாமல் தானே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என்றாள். அடி போடி பைத்தியம், அதெல்லாம் ஒரு காலம், இப்போ நீதாண்டி எல்லாமே, ஐ லவ் யூடி செல்லம் என்றான். நாட்களும் வருடங்களும் ஓடின. 5 வருடங்களுக்கு பிறகு இருவருக்கும் 2 குழந்தைகள். ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது எந்தவித உணர்வும் இல்லை, சிரிப்புதான் வந்தது. இது ஒரு உணர்வு பூர்வமான கதை. யாருக்கு யாரென்று எழுதப்பட்டிருக்கோ அதன்படியே அமையும் திருமண வாழ்க்கை. நமக்குன்னு எது கிடைக்கணும்னு இருக்கோ அதுதான் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். கிடைப்பதை வைத்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். முற்றும். நம்ம ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும். என்னோடய சேனல் நிறைய ஸ்டோரிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் என்னோடய சேனலில் போட்டிருக்க ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்துருங்க.